ஹாய், குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். எல்லாமே எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேன். பசி இருக்கும்போது நல்லா சாப்பிடுங்க. யாருமே சாப்பிடாது மட்டும் இருக்காதீங்க. அதில் டைமுக்கு சாப்பிடுங்க. ஹெல்த்தை நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. அது எனக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை வரணுமா அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருப்போம். கடவுள்கிட்டே போகும்போது, எதுக்கு கடவுளை எனக்கு மட்டும் என் வாழ்க்கையில் மட்டும் எதுக்கு இவ்வளோ பிரச்சனை தரீங்க சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட போய் கேள்வி கேட்போம். பட் ஓகே, பிரச்சனை வர்றது ரொம்ப நல்லது. இது பிரச்சனை வர்றது நல்லதுதான் சொல்லி கேட்குறீங்களா? எதுக்காகனா நம்ம பிரச்சனையை பார்த்தா அதான் பிரச்சனை. அந்த பிரச்சனை வந்து எதுக்காகனா நம்மளை வந்து நெக்ஸ்ட் லெவலில் போகிறதுக்கு உருவாக்குது சொல்லிட்டு நம்ம அது பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை நம்ம என்ன தீர்வு காணணும், அதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணணும். பிரச்சனை சொல்லிட்டு பிரச்சனைக்குள்ளே இருந்தோன்னா நெக்ஸ்ட் லெவலே போக முடியாது. லைஃப்லேயும் அப்படியே தான் இருப்போம் நம்ம. அதனால் வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கான தீர்வு வந்து நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம எல்லாமே நம்ம சிந்தித்து செயல்பட்டு நம்ம வாழ்க்கையில் வந்து பெரிய ஆள் ஆகணும். அது மட்டும் இல்லை மக்களே, பிரச்சனை வருதுன்னா ஓகே, எதனால் பிரச்சனை வந்தது? நம்மளால தான் பிரச்சனை வந்திருக்கும். அந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம் சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனைக்கு என்னால் தான் அந்த பிரச்சனை சொல்லிட்டு நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணணும். ஆக்சுவலாக அந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்கிட்டு அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான வழியை நம்ம பண்ணணும். அதனால் வந்து பிரச்சனை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம். பிரச்சனை வர்றது நல்லது. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, பிரச்சனையிலேருந்து தான் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம நிறைய விஷயங்கள், நிறைய பாடங்கள், வாழ்க்கை பாடங்கள் எல்லாமே நம்ம கற்றுப்போம். அதனால் பிரச்சனை கண்டு யாருமே பயப்படாதீங்க. ஹாப்பியாக இருங்க. பாய் மக்களே.